வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான நல்ல தண்ணீர் வசதிகள் ஒரு 3 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த லேண்டு எல்லாமே விற்பனைக்கிற லேண்டுங்க. காடு நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இவங்க வந்து மாடு கன்று வச்சுருக்காங்க. அதனால் காட்டில் போகிறமே பார்த்திங்கன்னா 3 ஏக்கரில் பார்த்திங்கன்னா சோளப்பயிர் போட்டிருக்காங்க. ஏன்னா மாட்டுக்கு சோளப்பயிர் தேவைங்கிறதுனால இவங்க சோளப்பயிர் போட்டிருக்காங்க. சுற்றிலையும் பார்த்தா அருமையான ஏரியாங்க. குடியிருப்பு பகுதியிலே லேண்ட் அமைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடுங்க எல்லாமே இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் இருக்குது. உங்களுக்கு கடைக்கெல்லாம் போகணுன்னா சும்மா வாக்கிங் போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் போய்ட்டு வந்துடலாங்க. நல்ல ஒரு லேண்டு. தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டி ஒன்றுங்க, கொஞ்சம் வாழை மரம் இருக்குதுங்க, ஒரு 3 தென்னை மரங்கள் இருக்குது. தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இடம் நல்லாயிருக்கும், நல்லா தண்ணி இருக்கும். பார்த்தோமா இவ்வளோ சம்பர்லேயும் பார்த்தா கிணத்துலலாம் பார்த்தா உங்களுக்கு 1/2 கிணறு இருக்குங்க, தண்ணி இருக்குது. கிணறுலாம் காட்டுறோம் பாருங்கள். லேண்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரத்தில் வந்து துறையூர் செல்லும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டம்பட்டி மிக அருகாமை. ஒட்டம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு லேண்டுங்க. இந்த மாதிரி லேண்டெல்லாம் கிடைக்கும் போது நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அப்புறம் இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பாருங்க தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க காட்டுங்களுக்கெல்லாம். இப்போ மாடு கட்டுற செட்டு ஒன்று, சின்ன செட்டு ஒன்று இருக்குங்க. கிணறு பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். கிணறு நல்லாயிருக்கும். நல்லா சுற்றிலும் நல்லா கல் கிணறுலாம் கட்டி நல்லா நீட்டாக இருக்குங்க. தண்ணி பாருங்கள் இருக்குது பாருங்கள். கீழே தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ இவ்வளோ சம்பரதான் சீசன் தான். இப்போ இதுலேயுமே பாருங்கள் தண்ணி பாருங்கள். இந்த 3 ஏக்கருக்கு மேலே தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. மழை காலம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடுங்க. அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. தண்ணி அது ரொம்ப உப்பெல்லாம் கிடையாது. இந்த தண்ணியெலாம் வந்து ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க. அதேமாதிரி ஈபி லைன், இந்த தோட்டத்து ஒரு ஈபி லைன் தாங்க. இடையில வந்து எந்த ஈபி லைனுமே மற்றபடி எதுவும் கிராஸ் ஆகலை. அதேமாதிரி இந்த லேண்டுக்கு பக்கத்தில் மேற்கு சைடில் எடுத்திங்கன்னா நல்ல பிளாட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா குடியிருப்பு பகுதி. அதேமாதிரி பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 அடிக்கு ஒரு மண் சாலை தாங்க வரும். அகலமான மண் சாலை வசதியிலே இடம் அமைஞ்சிருக்கு. ரேட்டுன்னு வந்து பார்த்திங்களாங்க, மொத்த விலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. 3 ஏக்கர் 70 லட்ச ரூபா. இப்போ பார்த்த தென்னை மரம் ஒரு 3 தென்னை மரம் தோட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா வந்து பெருசாக ரேட்டுக்கு உட்காந்து பேச மாதிரி பெருசாலாம் குறையாதுங்க. உட்காந்து பேசினா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெரிய லெவலில் குறையாதுங்க. ஏன்னா இடம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா பக்கத்தில் குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. 3 ஏக்கரை தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இடம் நல்லாயிருக்கும். நம்ம நெல் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இவங்க மாடு கன்று வச்சுருந்தனால இவங்க வந்து சோளப்பயிர் போட்டிருக்காங்க. நம்ம வாங்குறவங்க நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம என்னாலும் மட்டும் தென்னை போட்டுக்கலாம், பாக்கு வச்சுக்கலாம், தடம் சொன்னீங்கன்னா அப்புறம் இதுதான் தார்சலம் கரெக்டாக ஒரு 250 அடி தான் உள்ளார. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இடம் நல்லாயிருக்கும். கார்லாம் நீட்டாக காட்டுக்கு போகலாம் வரலாம். பாருங்கள் எல்லாமே சோளத்தட்டு தாங்க. இவங்க பூரா வந்து மாடு வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்காங்க. அதனால் தட்டு காடு பூரா 3 ஏக்கராவுமே தோட்டம் வந்து விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஃப்ரீயில் இது கிடையாது, எல்லாம் விவசாயத்துலேயே இருக்குங்க. காடு இடம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணிடுவேன்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.